जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर மங்கள ஆரம்பம். தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். தேவரும் தொழும் தெய்வம். தத் ஹேது நியாயம். நியாயங்களில் ஒன்றான தத் ஹேது நியாயத்துக்கு இங்கே எடுத்துக்காட்டு கொடுத்து விடுகிறார். தத் ஹேதோஹோ, இது நீதி என்று ஸ்லோகத்தில் வருவதற்கு தத் ஹேது என்னும் நியாயம் என்று அர்த்தம். நீதி நியாயம் இரண்டும் ஒன்றுதான். பேச்சு வழக்கில் நீதிபதி நியாயாதிபதி, நீதிமன்றம் நியாயஸ்தலம் என்று இரண்டு விதமாகவும் சொல்கிறோம் அல்லவா? இந்த தத் ஹேது நியாயத்தை கொஞ்சம் புரிய வைக்க பார்க்கிறேன். ஹேது என்றால் காரணம். ஏது என்று தமிழில் சொல்வார்கள். ஒயரை தொட்டால் ஆபத்து ஏதுவாகும் என்று சொல்கிற இடத்தில் ஏது என்பதற்கு காரணம் என்றுதானே அர்த்தம் என்று கொடுக்கிறது. ஹேதுவுக்கு ஆப்போசிட் அஹேது. அது பெயரெச்சமாக வரும்போது அஹைதுக என்று ஆகும். பகவான் காரணமே இல்லாமல் காட்டுகிற கருணையை அஹைதுக கிருபா என்பார்கள். இதே மாதிரி ஒரு ஞானி காரணமே இல்லாமல் காட்டுகிற பக்தியை அஹைதுகி பக்தி என்று பாகவதத்தில் சொல்லியிருக்கிறது. பக்தி மார்க்கத்திலேயே போகிற பக்தன் பகவானை அடைய வேண்டும் என்ற காரணத்துக்காக பக்தி பண்ணுகிறான். ஞானியோ பகவானின் நிர்குண ஸ்வரூபத்தை தன்னிலேயே பெற்றுவிட்டவன் ஆதலால் இனிமேல் தான் பகவானை அடைய வேண்டும் என்றில்லை. ஆனாலும் காரணமே இல்லாமல் பரம ஞானிகளும் தன்னியல்பாக உருகி உருகி பக்தி பண்ணியிருக்கிறார்கள். இதைத்தான் பாகவதம் அஹைதுகி பக்தி என்கிறது. தத் ஹேது நியாயத்தில் ஹேது என்றால் காரணம், அதாவது உபாயம். தத் என்றால் அது. எது? காரணத்தால் உபாயத்தால் அடையும் லட்சியம் அல்லது பலன். ஒரு பலனை, அதாவது தத்தை அடைய பல உபாயங்கள், அதாவது ஹேதுக்கள் இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். ஆனாலும் இவை தாங்களே நேராக பலன் தர முடியாமல் நேர் பலன் தருவதாக உள்ள இன்னொரு உபாயத்தின் சகாயம் பெற்றே பலன் கொடுக்க முடியும் என்றும் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது இந்த உபாயங்களில் ஒன்றை நாம் கை கொண்டால் முதலில் நேர் உபாயத்தை இதற்கு சகாயமாக்கி கொள்ள வேண்டும். அதாவது இது பலன் கொடுக்கக்கூடியதாக ஆவதற்கு உபாயமாக நேர் உபாயத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். அப்புறம் இதை கொண்டு பலனை பெற வேண்டும். அதாவது முக்கிய லட்சியம், அதாவது தத் என்று ஒன்று, அதை அடைய நாம் கை கொள்ளும் உபாயம், அதாவது ஹேது என்று ஒன்று என்பவற்றோடு நிற்காமல் இந்த உபாயத்தை பலனளித்ததாக்க வேண்டும் என்ற இன்னொரு லட்சியமும், அதாவது தத்தும், இந்த இன்னொரு லட்சியத்தை உபலட்சியம் என்றும் சொல்லலாம். இப்படி இன்னொரு உபலட்சியமும் இந்த உபலட்சியத்தை நிறைவேற்றி தருவதாக இன்னொரு ஹேது, அதாவது இந்த இரண்டாவது ஹேத்துவை உபஹேத்து என்றும் சொல்லலாம். இப்படி ஒரு உபஹேத்துவும் வேறு சேருகின்றன. ஆனால் எதற்காக இப்படி சுற்றி வளைக்கணும்? உபலட்சியத்தை அடைவிக்கும் உபஹேத்துவேதான் முக்கிய லட்சியத்திற்கும் நேர் ஹேத்துவாக இருக்கிறதென்று பார்த்தோமே. ஆகையால் அந்த நேர் ஹேத்துவை கொண்டே டைரக்டாக நம்முடைய முக்கிய லட்சியத்தை அடைந்துவிட்டு போக வேண்டியதுதானே. வேறே ஒரு ஹேத்துவை கொண்டு வருவானேன்? நேர் ஹேத்துவை கொண்டு அந்த இன்னொரு ஹேத்துவை பலிக்கும்படி செய்வது என்ற இன்னொரு லட்சியத்தை, அதாவது தத்தை, வேறே இழுத்து விட்டு கொள்வானேன்? இதைத்தான் தத் ஹேது நியாயம் என்று கேள்வி ரூபத்தில் சொல்வது. தத் ஹேதோரேவ தத் ஹேதுத்வே மத்தியே கிம் தேன என்பதுதான் அந்த கேள்வி. இதில் இரண்டு தத் வருகிறது. தேன என்று முடிவதும் தத்தின் மூன்றாவது வேற்றுமைதான். அதற்கு தத்தினால் என்று அர்த்தம். இந்த வாக்கியத்திற்கு என்ன அர்த்தம் என்றால், தத்துக்கு ஹேத்துவாய் இருப்பதே தத்துக்கு ஹேத்துவாய் இருக்கும் போது நடுவாந்தரத்தில் தத்தினால் ஆவதென்ன? புரியவில்லையா? யோசித்து பார்த்தால் புரிந்துவிடும். முதல் தத் என்பது உபலட்சியம், இரண்டாவது தத் முக்கிய லட்சியம், மூன்றாவதாக தேன என்று குறிப்பிடும் தத்தும் உபலட்சியம்தான். இப்படி புரிந்து கொண்டால் அந்த வாக்கியத்தின் அர்த்தம் உபலட்சியத்துக்கு உபாயமாய் இருப்பதே முக்கிய லட்சியத்திற்கு உபாயமாக இருக்கும்போது
நடுவில் உபலட்சியம் என்ற ஒன்றினால் ஆவதென்ன? உபலட்சியம் என்ற ஒன்றை நடுவில் கொண்டு வருவானேன் என்பது. திருஷ்டாந்தம் காட்டினால் தெளிவாக புரியும். அரிசி மூட்டை வாங்கணும், அதுதான் லட்சியம். தத். கிராமத்தில் பண்ணையாரிடம் அரிசி மூட்டை இருக்கும், அவரிடம் போய் வாங்கலாம் என்று நினைக்கிறோம். பண்ணையார் ஹேத்து. ஆனால் அவர் நம்மூர் பலசரக்கு கடைக்காரர் சிபார்சு பண்ணினால்தான் மூட்டை போடுவார். இப்படி பலசரக்குக்காரர் மூலம்தான் நாம் பண்ணையாரை பிடிக்க வேண்டும் என்னும்போது முன்னே ஹேத்துவாக சொன்ன பண்ணையாரே பலசரக்குக்காரரை கொண்டு நாம் அடைய வேண்டிய உபலட்சியம், அதாவது தத் ஆகிறார். இதற்கு பலசரக்குக்காரர் ஹேத்து ஆகிறார், உபஹேத்து. வேடிக்கை என்னவென்றால் பலசரக்குக்காரரிடமே அரிசியும் இருக்கிறது, வேற யாருடைய சிபாரிசும் இல்லாமல் அவரே நமக்கு அதை விற்கவும் விற்பார். அதாவது அவரே நம்முடைய முக்கிய லட்சியத்திற்கு நேர் ஹேத்துவாக இருக்கிறார். இப்படி இருக்கும்போது இவரிடமே அரிசி வாங்கி வியாபாரத்தை ஈஸியாக முடித்துவிட வேண்டியதுதானே. நடுவாந்தரத்தில் பண்ணையாரை இழுத்துவிட்டு கொண்டு இந்த பலசரக்குக்காரர் மூலமே அவரை அரிசி விற்கும்படி பண்ணுவது என்ற காரியத்தை, அதாவது இன்னொரு லட்சியத்தை, தத்தை வேறே உண்டாக்கி கொள்வானேன்? இதோ இந்த குத்து விளக்கில் இந்த கிழக்கு முகத்தை ஏற்ற வேண்டுமானால் என்ன செய்யணும்? ஒரு வத்திக்குச்சியை கிழித்து இந்த கிழக்கு முக திரியை ஏற்றணும், அவ்வளவுதான் பண்ண வேண்டியது. யாராவது முதலிலே அந்த பக்க, அதாவது மேற்கு முக திரியை ஏற்றுங்கள், அப்புறம் அந்த திரியினால் இந்த திரியை ஏற்றுங்கள் என்றால் சிரிக்கிறார்கள். நேரே இந்த திரியையே ஏற்றலாமாயிருக்க மத்தியிலே இன்னொரு திரி எதற்கு? தத் ஹேதோரேவ தத் ஹேதுத்வே மத்தியே கிம் தேன. நியாயேந்து சேகர ஸ்லோகத்தில் இதை பிள்ளையாருக்கு எப்படி பொருத்தியிருக்கிறது? அதை பற்றி நாளை பார்க்கலாம். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. மகாபெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. ஜெய ஜெய சங்கர.